கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கொளுத்தும் வெயிலில் உடலுக்கு ஏற்படும் ஆபத்தும் அவற்றை பாதுகாக்க மருத்துவர்கள் கூறும் அறிவுரை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலம் தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் தினந்தோறும் தகிதகித்து வரும் வெயிலால் பொதுமக்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர். பகல் நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் செல்வதற்கு தயங்கி வரும் மக்கள் இன்னும் 3 மாதத்திற்கு கோடை காலத்தை எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என விழிபிதுங்கி யோசித்து வருகின்றனர். இனிமேல்தான் ஆட்டம் ஆரம்பம் என்பது போல தமிழகத்தில் கடந்த நாட்களை விட இனிவரும் நாட்களில்தான் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற வெயில் காலத்தில் வெளியில் சுற்றுபவர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமான வியர்வை வெளியேறும். அவ்வாறு வெளியேறும்போது உடலில் உப்புச்சத்து பற்றாக்குறையும் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறும் மருத்துவர்கள், இதனால் தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், மயக்கம், வலிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கின்றனர். ஒரு இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது இந்த சம்மர் டைமில் எல்லோரும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஓஆர்எஸ் பேக்கெட் தண்ணியில் கலந்து நீங்கள் ஓஆர்எஸ் லிக்விடாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாஷனை தடுக்கலாம். அது தாண்டி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை எப்போ வரும் அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுகிறது, நகர முடியாமல் இருக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறது. யூஸ்வலாக குழந்தைங்கள்லேயும் வயசானவங்கள்லேயும் தான் வரும். இல்லைன்னா துப்புரவு பணியாளர்கள் வெளியே ரொம்ப நேரம் அதிகமாக வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். வெயில் காலத்திற்கு உடலில் போதுமான நீர்ச்சத்து இல்லையெனில் மயக்கம் ஏற்படும் எனவும் சில சமயம் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் வெளியில் செல்லும்போது மறக்காமல் குடை மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்ல வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஸோ பேசிக்கலி நீர்ச்சத்து ரொம்ப முக்கியம். வெளியே போகும்போது கையிலேயே நீர் பாட்டில் ஏதாவது ஒரு லிட்டர் பாட்டிலோ இது ஏதோ ஒரு விதத்தில் ஜூஸோ ஏதோ ஒன்று நீங்கள் எப்பவுமே வச்சுட்டு போகிறது பெட்டர். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்றது நீங்கள் ப்ராப்பரான ப்ரொடெக்டிவான க்ளோத்திங் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ கேப்பு போடுறதோ, கூலிங் கிளாஸ் போடுறதோ, வெளியே போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போகிறதோ, அப்புறம் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ், முக்கியமாக கதர் சட்டைகள், பருத்தி சட்டைகள், அதை லினின் ஷர்ட்னு சொல்லுவோம். லினின் ட்ரெஸ், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுகள் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் பாடி எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் நிழலில் இருக்கும், எவ்வளோ தூரம் காத்தோட்டமான இடத்துல இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் வெப்பம் அதிகமாகும் போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், குமட்டல், வாந்தி, தலைவலி, வறண்ட சருமம், இதயத்துடிப்பு அதிகரிப்பு ஆகியவை இதற்கான அறிகுறிகள் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பை தவிர்க்க தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் எனவும், பால், தயிர், மோர் போன்ற உணவு வகைகளை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்துகின்றனர். நீர் நிறையா எடுத்துக்கணும். ஐடியலி ஒரு நாளைக்கு நார்மலாக, ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ஹாட், நிறைய வெப்பநிலை அதிகமாக இல்லாத சமயத்தில் கூட ஒரு ஆளுக்கு ஒரு வேலையும் பண்ணாமல் இருந்தால் கூட, ரெஸ்ட்டே ஒரே ரூமில் உட்காந்துருந்தா கூட அவங்களுக்கு 2 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஸோ அதுவே ஹீட் ஆக வெப்பநிலை அதிகமாக அட்லீஸ்ட் 3 லிட்டரு தண்ணியாவது நீராவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவைப்படும். குழந்தைங்களுக்கு ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படலாம். ஏன்னா அவங்க ஹார்ட் பீட் அதிகம், அவங்களோட ஹார்மோன் டெவலப்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாகும். அதனால் அவங்களோட நீர்ச்சத்து தேவையும் ரொம்ப அதிகமாகும். இவைகள் உடல் சூட்டை தணிப்பது மட்டுமின்றி வயிற்றின் அமிலத்தன்மை அதிகமாகாமல் இருக்க உதவுவதாகவும் கருதுகின்றனர். அதேபோல் உண்ணும் உணவோடு நீர் சத்துள்ள காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என கூறும் மருத்துவர்கள், இதன் மூலம் வெயில் காலத்தில் உடல் சூட்டையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயப்பன்.